السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. அன்புக்குரிய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் ஆரம்பித்ததிலிருந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கல்முனை கிளை மனிதர்களுக்கு மேலும் இந்த நோன்புடைய காலத்தில் தேவையான விடயங்களை இஃப்தார் நற்சிந்தனை என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழும் அனைவர்களுக்கும் இந்த தாவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அதே போல் அனல் எஃப்எம் அதே போன்று இந்த நேரத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் அனைத்து உலமாக்களுக்கும் தலைவர் என்ற ரீதியில் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்காக நான் துவா செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, ரமதானுடைய மாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஆரம்பம் 10 சென்று, நடு 10 சென்று, கடைசி 10 10 என்று சொல்ல முடியாமல் அதிலும் 2-3 நோன்புகள் சென்று விட்டது. இன்னும் குறைந்தது ஒரு 7 தினங்கள் மாத்திரம் ரமதானுக்கு மிஞ்சிருக்கிறது. இந்த வருட ரமதானில் நம்முடைய இந்த ஊரில் ஒரு கவலையான ஒரு செய்தி, மிகவும் அந்த செய்தி நம்மளை இன்னும் இந்த ரமதானில் நாம் சரியாக கழித்திருக்கிறோமா, அடுத்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா என்ற ஒரு சிந்தனையை வர வைக்குகிறது. ஏனென்றால் ஒரு 2-3 நாட்களுக்குள் அதிகமான ஜனாசாக்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இந்த 2-3 நாட்களுக்குள் நேற்று ஒரு 4 மையத்து, அதுக்கு முதல் 6 மையத்து, அதுக்கு முதல் 4 மையத்து, இப்படி என்று ஒவ்வொரு நாளும் மரணங்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் கிடைத்து, இதை அல்லாஹ் எதற்காக வேண்டி நம்மளுக்கு இதை படித்து தருகிறான், இந்த மரணத்துக்கு நாம் தயாரா என்கிற சிந்தனையை தோன்றுவிக்குகிறது. அன்பு சகோதரர்களே, நேயர்களே, இந்த ரமதானில் நாம் சரியாக கழிச்சிருக்கிறோமா? இந்த ரமதானில் நாம் ஒரு புனிதர்களாக மாறக்கூடியதுக்குரிய வழியை அமைத்து வைத்து இருக்கிறோமா என்கிறது நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். ஏனென்றால் இந்த ரமதானுடைய பெருமதி கபருள் இருக்கக்கூடியவர்கள், கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ரமதானுடைய சிறப்பை விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ரமதான் ஒரு ரமதான் ஒரு நோன்பு கிடைத்தால் போதும் நான் ஒரு நல்லவனாக சிறந்தவனாக மாறிடலாம் என்று கை செய்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பு நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னும் வருடத்து எண்ணக்கூடிய காலம்தான் இந்த வருடத்துடைய ரமதான் முடிவதற்கு இருக்கிறது. இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த ரமதானில் நான் அதிகமான இடத்தில் ஜகாத்தை பற்றி பயான் செய்து கொண்டிருக்கிறேன். சிலர்கள் ஜகாத்துடைய யதார்த்தம் சிலர்கள் எப்படி வழங்கியிருக்கிறார்கள் என்றால், நாங்களும் கொஞ்சம் அந்த ஜகாத்தை காரசாரமாக பேசக்கூடிய நேரத்தில் சிலர்களுக்கு சந்தேகம் வருகிறது. அல்லாஹு தஆலா மன்னிப்பான் தானே என்ற ஒரு கேள்வியும் சிலர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்கள், இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு தவறுகள், அதாவது தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட ஒரு தவறுகளை நாம் செய்திருந்தால் அல்லாஹு தஆலா அதை மன்னித்து விடுவான். நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அடியாருடன் ஒரு விடயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான்.
அதுல்மு துல்மாத்தின் யௌமல் கியாமா, கியாமத் நாள் நாம் இன்னொரு மனிதனுக்கு செய்த அந்த கருதி நம்மளுக்கு அநியாயமாக இருளாக வந்து நிற்க போகிறது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ், யார் மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய பங்கரோட்காரன் யார் என்றால், மலை அளவுக்கு அமல் செய்து கொண்டு நாளை அல்லாஹ்வை தரிசிக்குகிறான், சொர்க்கம் முடிவாக போகிறது, சொர்க்கவாதி அறிவிக்கப்பட போகிறது. அந்த நேரத்தில் இவர் அநியாயம் செய்த எல்லோரும் சாரையாக வரப்போகிறார்கள். யா அல்லாஹ், இந்த அடியார்களுக்கு இந்த தவறு செஞ்சாரு, இந்த அநியாயம் செஞ்சாரு, எனக்கு அடித்தாரு, எனக்கு உதைத்தாரு என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய அவ்வளவு அமலையும் அல்லாஹ் எடுத்து அநியாயம் செய்தவனுக்கு கொடுத்து விடுகிறான். இப்போது அமல்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. ஆனால் இவர் செய்த அநியாயங்கள் முடிவடையவில்லை என்றால், யார் யாருக்கெல்லாம் இவர் அநியாயம் செய்தாரோ அவர்களுடைய பாவத்தை எடுத்து அல்லாஹ் இவருக்கு கொடுத்து இவரை அல்லாஹ் நரகத்துக்கு வீசுகிறான். இவரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய பங்கரோட்காரர். உலகத்தில் நாம் தொழிலில் முன்ன பின் ஆகிறது, லோஸ்ட் ஆகிறது, கடன் வாங்கி கடனை கொடுக்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போய் உழைப்பதெல்லாம் நஷ்டம் அல்ல அன்பார்ந்தவர்களே. உலகத்தில் ஒரு முயற்சி செஞ்சு அதை நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் நாளை மஹ்ஷரில், நாளை கியாமத்தில் இப்படியான நிலைமைகளை கொண்டு செல்லும் நேரத்தில் அதற்குரிய வழியை நாம் காண முடியாமல், அதனுடைய வழி இல்லாமல் நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நமக்கு நரகத்தை முடிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் கண்டுகொள்ளலாம். ஆனால் இந்த ரமலான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக முதலாவது நம்முடைய குடும்பத்தை, நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தையும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்குகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நஷ்டவாளியாக, இந்த பங்கரோட்காரனாக உலகத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தன் ஆகக்கூடாது. நாளை ஏழைகளும், நாளை கஷ்டமானவர்களும், கடன்காரர்களும், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களும் நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் இவரை போய், யா அல்லாஹ் இவருக்கு செல்வத்தை கொடுத்தாய், இவர் செல்வத்தை சரியான ஜகாத் கொடுக்காமல் இருந்தார் என்ற அந்த செய்தியை வைக்கக்கூடாது. அப்படி வைக்கப்பட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம், நாம் மலை அளவுக்கு தொழுதிருந்தாலும், மலை அளவுக்கு திக்ர் செய்திருந்தாலும், ஜகாத் கொடுக்காத அந்த பாவத்தினால் என் அமல்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு அநியாயம் செய்தவனுக்கு கொடுக்கப்பட்டு நாம் நாளைக்கு நரகத்துக்கு சென்று விடலாம். அதேபோல் நரகத்தோட முடிஞ்சு விடுமா? நரகத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஜகாத் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நொம்பலம் தரும் வேதனை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கபருக்கு பாம்பு அவருக்கு சாட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உலகத்தில் நாம் செல்வந்தனாக வாழ்ந்த நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்பதற்காக ஜகாத்துடைய அந்த விடயங்களை நாங்கள், அதனுடைய தீமைகளை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அந்த ஜகாத் கொடுக்கிறதுக்கு மிகவும் தகுதியான ஒரு கூட்டம்தான் உலமாக்களும் முஅத்தின்மார்களும் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவங்களோட வாழ்க்கை ஒரு நாளைக்கு எப்படி போகுது? ஆனால் பரக்கத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் சில நேரத்தில் அல்லாஹ் இவ்வளவு நம்மளை சோதிக்கிறானே என்ற கவலை வருகிறது. சென்ற கிழமை ஒரு வீடியோவை பார்த்திருந்தோம். ஒரு ஆலிம், அவருடைய கையும் ஊனமுற்ற நிலைமையில் 2-3 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிருந்து அந்த கஷ்டத்தை மக்கள் மயப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள். அந்த மானத்தை இழந்து ஒரு ஆள்கிட்ட போய் எனக்கு தாங்க, எனக்கு ஹதியா தாங்க, பிச்சை தாங்க என்று கேட்கறது இலேசான ஒன்று நினைக்கிறீங்களா? எவ்வளோ கஷ்டமான ஒன்று தெரியுமா? அந்த மானத்தெல்லாம் இழந்து
ஒரு ஆள் கேட்குகிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பார். சென்ற வருடங்களில் சில ஆலிம்களுடைய செய்தியை கேட்டிருக்கிறோம். அவர்கள் வீட்டில் பல வருடங்கள் மாமிசம் தின்ற ஆலிம்களும் இருக்கிறார்கள். பிறநாளுக்கு ஆடை எடுக்காத ஆலிம்களும் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு அந்த உடுப்பை எடுத்து கொடுக்காத நிலைமையிலேயும் ஆலிம்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இருந்து ஒரு கேள்வி வரலாம், அது நியாயமான கேள்விதான். என்ன கேள்வி? ஆலிம்கள் ஏன் இவ்வாறு கஷ்டப்படணும்? அவங்க போய் சம்பாதிக்கலாம் தானே, ஏன் அவர்கள் வீட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி ஒன்று வரலாம். அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை உங்கள் முன் வைக்குகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சஹாபி வருகிறார்கள், பிச்சை கேட்குகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீ ஏன் இந்த கேவலமான செயலை செய்கிறாய்? உனக்கு கோடாரி ஒன்றை வாங்கி தருகிறேன், காட்டுக்கு சென்று கொல்லிகளை கொத்தி நீ அதை எடுத்து பஜாருக்கு கொண்டு வில்லும்படி வழிகாட்டினார்கள். அதே ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பசியின் காரணமாக அந்த சுஃபாவில், அந்த அஹ்லு சுஃபா வாசிகளில் அங்கேயும் இங்கேயும் தடமாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த தடமாறிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை போய் பசியின் காரணமாக ஒரு சஹாபியின் வீட்டை தட்டி கேட்பார்கள். இந்த சட்டத்துக்கு பதில் தாருங்கள் என்று சொல்வார்கள். தெரிந்த சட்டம்தான், ஆனால் ஒருவேளை நம்ம இப்படி சட்டத்தை கேட்கும் போது வாங்க அபூ ஹுரைரா வீட்டுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போகலாம் என்று கூப்பிடுவாங்க என்ற நியத்தோட போய் கேட்பாங்க. அந்த அளவுக்கு பசி. அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, நீங்கள் காட்டுக்கு போய் கொல்லி கொத்தி சம்பாதிக்கும்படி ரசூலுல்லாஹ் வழிகாட்டவில்லை. ஏனென்றால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் காட்டுக்குள் சென்றிருப்பார்கள் என்றால் இஸ்லாத்தின் பல விடயங்கள், பல ஹதீஸ்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் மூலமாக வந்த பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதை சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் சொன்னவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த சம்பவம் எதை படித்து தருகிறது? உலமாக்கள் வஹியை சுமக்கக்கூடியவர்கள், இந்த ஷரியத்தை சுமக்கக்கூடியவர்கள் கஷ்டமாக இருக்கும் நிலைமையில் நாம் அவர்கள் உழைக்க சென்று விட்டால் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார், அவர்கள் இந்த வஹியை மக்கள் மயப்படுத்த மாட்டார்கள், இந்த இல்மை மக்கள் மயப்படுத்த மாட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மொதீனார் இருக்கிறாரு, அவர் நேரத்துக்கு போய் அதான் சொல்லலண்டா இந்த உலகத்தில் சரியாக 100க்கு 100 இல்லை என்றாலும் 100க்கு 98% சரியாக தன்னுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் முஅஸ்ஸின்மாரும் இமாம்களும் மாத்திரம்தான். அவர்கள் ஒரு நாள் லீவ் எடுப்போம் அல்லது ஒரு வக்துக்கு லீவ் எடுப்போம் என்று இருந்தால் நம்ம எத்தனைவருடைய தொழுகை இல்லாமல் ஆகிடும். யோசித்து பாருங்க. இங்கே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியத்தில் ஒன்றுதான் அதானுடைய சத்தத்தை நீங்கள் காதில் கேட்கிறீர்கள். அதான் சத்தம் உங்களுக்கு கேட்குகிறது. மேல் மாகாணத்துக்கு சென்று பாருங்கள். ஏனைய மதங்களுடன் கலந்து வாழக்கூடிய முஸ்லீம்களின் நிலைமை யோசித்து பாருங்கள். அதானை சத்தம் போட்டு சொல்ல முடியாமல், சத்தம் போட்டு அந்த அதானை கேட்க முடியாமல் எத்தனையோ ஊர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பகுதியில் ஒவ்வொரு திசையிலையும் ஒரு வீடு மிஸ் ஆகாது, அதான் கேட்காத வீடு என்று மிஸ் ஆகாது. இப்போ யோசித்து பாருங்க. இதை செய்யக்கூடியவங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு அவங்களை கௌரவப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவங்க கண்ணியப்படுத்தணும். அன்பு இந்த பகுதியில் இருக்கும் நிர்வாகிகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒன்றுதான், உலமாக்களுக்கு நீங்கள் சம்பளம் ஒன்று கொடுக்காதீர்கள். சம்பளம் கொடுக்காதீர்கள். சம்பளத்தை கொடுக்காமல் அவர்களுடைய தேவைகளை போய் பார்த்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து வையும். சில பள்ளிவாசலுடைய நிலைமையை பார்த்தா அதுதான்
ஷரியத்தை சுமந்தவர்கள், ஷரியத்தை பற்றி விளங்கியவர்கள் நிர்வாகத்துக்குள் வர வேண்டும் என்று குர்ஆன் அதற்குத்தான் சொல்லுகிறது. சில பள்ளிவாசலுடைய பேலன்ஸை பார்த்தா கோடிக்கணக்கில் பேலன்ஸ் இருக்கு. சில ஊர் பள்ளிவாசல், ஊர் தலைமை பள்ளிவாசலுடைய நிலைமைகளை பார்த்தா கோடிக்கணக்கில் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் அந்த மொதினாருக்கும் அந்த இமாம்களுக்கும் அந்த ஊரில் உள்ளவர்களுக்கும் அந்த பணத்திலிருந்து சம்பளம் கொடுக்கறத கூட எண்ணி பார்த்து அல்லது எவ்வளவு மட்டுப்படுத்தப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த செயலை நாம் செய்ய வேண்டும்? சில ஊர்களை பார்க்கும்போது அந்த உலமாக்களையும் மொதின்மார்களையும் கண்ணியப்படுத்தும் விதத்தை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அந்த தன்மை நம்மட்டையும் வரணும், ஒரு தனி நபர்கிட்ட வரணும். நான் இமாமை மோதினையும் கண்ணியப்படுத்தணும் என்று அந்த தன்மை வரணும். ஒரு இமாம் இருக்கிறாரு, அந்த இமாம் யாருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு இமாம் செய்யக்கூடிய வேலை ரசூலுல்லாஹ்வுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் போதெல்லாம் நோயுடைய சந்தர்ப்பத்திலையும் அதே போல பிரயாணம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் அந்த மதீனாவுடைய பள்ளிவாசலில் இமாமத் செய்யக்கூடியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசித்து பாருங்கள், அந்த வேலையைத்தான் இமாம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாங்கிறது நம்மள பகுதியில் மோதினார் என்று ஒரு 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 எண்டுக்கும் உதவாத ஆக்கள் என்று மோதினாரை பார்த்து நம்ம நினைச்சிட்டு போற நிர்வாகிகளுக்கு நாங்கள் சொல்ற ஒன்று என்னன்னா, மதீனார்கள் இருக்கும்போது நல்ல மோதின்மார்களை கண்ணியமான நம்ம நாட்கள் மோதினார் தர்ற எப்படி தெரியுமா? கழிவுபட்ட ஆக்களை, ஊர்ல எண்டுக்கும் உதவாத ஆக்களை தான் மோதினார் விலைக்கு வைக்கிற. அதல்ல சுன்னா. நல்ல சிறந்தவர்களை கண்ணியமானவர்களை மோதினார்கள் அமர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் அல் முஅத்தினூன், அந்த முஅத்தினூன்கள் நாளை அத்வல் நாஸ் அனாத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய கழுத்துக்கள் உயரமான நிலைமையில் இருக்கும். கண்ணியத்துக்காக வேண்டி இவர்கள் தான் உலகத்தின் முஅத்தினான்மார்கள், அல்லாஹ்வின் தாவத்தை மக்கள் மையப்படுத்தியவர்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தாவத்து தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த அதான். அன்பார்ந்தவர்களே, அந்த அதானை சொல்லக்கூடிய மோதினாருடைய பிள்ளைகள் நோயாளியாக இருக்கிறார்கள். சில மோதின்கள் கடனாளியாக இருக்கிறார்கள். சில மோதின்மார்களுடைய நிலைமை தன் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் என்று மிகவும் கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான மோதினையும் இமாம்களையும் சந்தித்து உங்களை ஜகாத்தை கொடுத்து பாருங்க, ஜகாத்தை கொடுத்து பாருங்க. அவங்க அந்த ஜகாத்தை எடுத்துட்டு இஸ்ராஃபான ஒரு விடயத்தில் போய் செலவழிக்க மாட்டாங்க. நம்ம ஜகாத் கொடுக்கிறதுல அதிகமான பேரு பேராசைக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஅத்தின்களும் இமாம்களும் தேவைக்கு மாத்திரம், அத்தியாவசியமான விடயங்களுக்கு மாத்திரம்தான் தன்னுடைய அந்த பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்களை சென்று நம்ம ஜகாத்தை கொடுங்கள். அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு பணமும், நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணத்துக்கும் அவர்கள் துஆ செய்வார்கள். அந்த ஆட்சியாருக்கு துஆ செய்வார்கள். ஆக அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, செல்வந்தர்களே, மோதினாரையும் இமாம்களையும் தப்பானவர்களாக நம்முடைய கண்ணால பார்க்காதீங்க. அவங்கள கஷ்டத்தை உணருங்க. ஒரு உண்மையான ரெஸ்டிபோர்ட் யாரண்டா, ஒரு இமாம் மோதினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தை போக்கி வைக்கக்கூடியவர், அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவர் தான் ஒரு உண்மையான நிர்வாகி. வாரது போறது, பள்ளியை பார்க்கறது மாத்திரமல்ல நிர்வாகியோட பொறுப்பு. ஒரு நிர்வாகியுடைய பொறுப்பு என பள்ளி வாசலில் கடமை செய்யும், என பள்ளி வாசலில் கடமை செய்யக்கூடிய அந்த இமாமும் மோதினுடைய தேவைகள் என்ன, அவர் எந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கஷ்டத்தை உணர்ந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவர் தான் ஒரு உண்மையான, ஒரு சத்தியமான, அல்லாஹ்வை பயந்த ஒரு பள்ளி ரஷ்டி போட்டு என்றால் அவர்கள் தான்.
இமாமை பற்றி கதைச்சி இமாமோட போய் சந்திச்சு மோதிரோட பேசி சில தலைவர்களுக்கு பல வருஷம், செயலாளர்களுக்கு பல வருஷம். அவர் தலைவர் வாரது, அவர் தொழுகிறது, அவர் போறது தான். அவர் இமாம் வாரது, தக்பீரை கட்டுறது, தொழுவிக்கிறது, போறது தான். அவர் பள்ளி ரெஸ்டி போர்ட்டுக்கும் பள்ளி அந்த தலைவருக்கும் அந்த இமாமுக்கும் கனெக்ஷன் இல்லை. அன்பு சகோதரர்களே, தலைவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பள்ளி தலைமையா அது இலேசான பொறுப்பல்ல. அந்த பள்ளி பொறுப்புக்கு கேள்வி எனக்கு இருக்கிறது. பள்ளி பொறுப்பு என்று சொல்லும் போது பெயிண்ட் அடிச்சு லைட்டை போட்டு நோம்புக்கு பச்சை லைட்டை கட்டி அதை சிவத்து லைட்டை கட்டி அதை மட்டும் செஞ்சா என்ற கடமை முடிஞ்சென்று ஒன்று தலைவர்கள் நினைச்சிடாதீங்க. என்ற பள்ளியில வேலை செய்யும் முஅத்தின் இமாம்கள் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து ஒரு பக்கம் பள்ளியுடைய காசால செய்யலாமா, செய்து கொடுப்பது. அப்படி இல்லையா ஜகாத்து கொடுக்கிறவன் தான் ரெஸ்டி போர்ட்டுக்கு வரணும். கோவிச்சிடாதீங்க பார்க்கிறவங்க, மார்க்கம் இதுதான். அல்லாஹ்வை தொழுகையை நிலைநாட்டுறவங்க, ஜகாத்து கொடுக்கிறவங்க, வலம் யக்ஷ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை மாத்திரம் பயரக்கூடியவங்க, இவங்க தான் ரெஸ்டி போர்ட்டுக்கு வரணும். ஊருக்கு பயந்து ரெஸ்டி போர்ட், ஊருக்கு பயந்து ரெஸ்டி போர்ட் வேலை செய்யற அவரே ஹதியா எடுத்து சாப்பிடுறவரு, அவரே மத்த மக்கள்கிட்ட போய் கேட்டு சாப்பிடுறவரு, இவர் எப்படி ஜகாத், இவர் எப்படி பள்ளி ரெஸ்டி போர்ட்ல வர, இவரே தொழுகிறல்ல, இவருக்கு தொழுகையில பாபே இல்லை, ஆனா இவர் ரெஸ்டி போர்ட்டு. அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, பள்ளி ரெஸ்டி போர்ட்ங்கிறது சும்மா பொறுப்பு அல்ல. அந்த பொறுப்பை சரியாக செய்யணும். ஜகாத் கொடுக்கிறவங்க தான், ஜகாத் கடமையாக கூடியவங்க தான் பள்ளி ரெஸ்டி போர்ட்ல வரணும். ஜகாத்து கொடுக்காதவர், ஜகாத்தை கொடுக்காம பதுக்கி வச்சிருக்கிறவர் ரெஸ்டி போர்ட்ல வந்துட்டு இந்த பள்ளி வாசலுக்கு எந்த நலவும் நடக்க போறல்ல. ஜகாத்து கொடுக்கிறவன் ரெஸ்டி போர்ட்டா வரணும். ஜகாத்து கொடுக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவன் வரணும். அவன் வந்து என்ன செய்வான், தைரியமாக பேசுவான். இப்ப கொஞ்சம் ரெஸ்டி போர்ட் வந்து அவரே மத்தாக்கட்டை வாங்கி திங்குறவர், அவர் என்ன செய்யறன்னு சொன்னா ஒரு விஷயத்தை கதைக்கிற நேரத்தில் பயந்து கதைக்கிற ஒருவேளை ரெஸ்டி போர்ட்டுக்கு ஏசிட்டா நாளைக்கு நம்மளோட காசி வராம இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்படி ரெஸ்டி போர்ட் தேவையில்லை. அதனால ஜகாத்து கொடுக்கிறவர் வரணும் என்று சொல்லப்படுகிறது. இமாம் மொதினார்மாருடைய தேவையை பள்ளி காசால நிறைவேற்ற முடியுமா, உலமாக்கிட்ட கேட்கிறோம், ஓம் நிறைவேற்ற முடியும்டா, ஓகே. அப்படி நிறைவேற்ற முடியாதுண்டா பள்ளி தலைவர், பள்ளி செயலாளர், பள்ளி பொருளாளர் அவருடைய ஜகாத்தினால அந்த இமாமையும் முஅத்தினையும் கவனிக்கப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படி நீங்கள் கவனிக்காமல் மவுத்து வந்து விடும் என்றால், மரணம் வந்து விடும் என்றால் உங்களுடைய பொறுப்புக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் சில ரெஸ்டி போர்ட்டுகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டும். நோம்புடைய காலம் வந்தால் நோம்பென்று பார்க்காமல் மக்களிடத்தில் கலெக்ஷன் செஞ்சு அந்த இமாமுக்கும் மோதினுக்கும் சந்தோஷப்படுத்தணும், மனம் குளிர வைக்கணும் என்றும் சில ரெஸ்டி போர்ட்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யாமலும் இல்லை, அல்லாஹ் அவர்களுக்கும் ரஹ்மத் செய்யணும். அதே போன்று எங்களுடைய சில பயான்களை கேட்டுட்டு இந்த இமாம் மோதின்மாருடைய சிறப்பை வழங்கி மாஷா அல்லாஹ் எத்தனை செல்வந்தர்கள் கோல் பண்ணி கேட்கிறாங்க, இமாமுடைய லிஸ்ட்டை தாங்க, மோதின்மாருடைய லிஸ்ட்டை தாங்கன்னு கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கும் ரஹ்மத் செய்ய வேண்டும். நாம் பள்ளி இமாம் மோதினார்மார்களுக்கு கொடுப்பதை போன்று நம்ம ஊருக்குள் சில உலமாக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த உலமாக்கள் அவர்களும் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களையும் தேடி கொடுக்கணும், அவங்களையும் கண்ணியப்படுத்தி கொடுக்கணும். அன்பு சகோதரிகளே, ஆகையினால் இப்படி கொடுக்கிறதுனால அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயம் பரக்கத்தை தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. நான் பேசுகிற வீடியோவை வச்சு சிலர்கள் மக்கள் மயப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு, இவர் கலெக்ஷன் பண்றாரு, இவருக்கு மக்கள்ல காசு வேணும் என்று யோசிக்கிறாரு, இவருக்கு மக்கள்ல காசு தேவைப்படுது என்றெல்லாம் சிலர்கள் ஃபேஸ்புக்கிலையும் அங்கேயும் இங்கேயும் எழுதி கொண்டிருக்கிறாரு. அன்பு சகோதரர்களே, நான் உலமாக்கள் இந்த கல்முனைக்குடியுடைய உலமா சபையுடைய தலைவர் என்ற ரீதியில் நான் உலமாக்களுடைய கஷ்டத்தை நான்
சொல்வது என்னுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் யாரும் எனக்கு தர வேண்டும் என்று நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு உங்களுடைய எந்த ஒரு சல்லி சதமும் எனக்கு தேவையில்லை. அல்லாஹ் என்னை பரக்கத்தை தான் வைத்திருக்கிறான், என்னை செல்வந்தனாக தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். யார்கிட்டையும் கையேந்திரத்துக்கு அல்லாஹ் என்னை வச்சில்லை. இதை வச்சு நீங்க நினைக்கலாம் இவரை கலெக்ஷன் பண்றாரு, இவருடைய இந்த ஜம்மியாவை உயர்த்துவதற்காக வேண்டி தான் இவர் இப்படி கலெக்ஷன் கேட்கிறார் நினைக்கிறாரு. நீங்க ஜம்மியாவுக்கு வந்து தான் சல்லி கொடுக்கணும்னு தேவையில்லை. நீங்க கோல் எடுத்து கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட நான் எல்லாருடைய நம்பரையும் தந்துடுவேன். நீங்க எடுத்து நீங்க கொடுங்க. எங்களுக்கு பெயர் புகழ் எந்த ஒன்றுக்கும் எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் இஹ்லாஸோட எங்களுடைய நிர்வாக சபை இஹ்லாஸோட செஞ்சு கொண்டிருக்கிறோம். இஹ்லாஸுடைய கூலி நிச்சயம் கிடைக்கும். அதே போன்றுதான் நீங்க கொடுக்கிறவங்க, நீங்க கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு, அவருக்கு கொடுக்கிற இவருக்கு கொடுக்கிற என்று கொடுக்காம, அப்படி செய்யாம எல்லாருக்கும் உலமாக்கள் வரும்போது யாரெல்லாம் ஜகாத்துக்கு கடமையா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுங்க. நிச்சயம் அதில் பரக்கத்தை உண்டுபடுத்துவான். உங்களை பரக்கத் உண்டாக்கப்படும் என்கிறதை சொல்லி இந்த நேரத்தில் நீங்க உலமாக்களுடைய சிறப்பை விளங்கி நீங்க உலமாக்களுக்கு உங்களுடைய ஜகாத்திலிருந்து கொடுப்பீங்க என்று ஆதரவு வைத்து என்னுடைய பேச்சை முடிக்குகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.